அனைவருக்கும் வணக்கம். வெல்வெல் சிஎம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்னுடைய ஃபர்ஸ்ட் லெசனை லாஸ்ட் வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதனுடைய செகண்ட் வீடியோவை செகண்ட் லெசன் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ செகண்ட் லெசன் சட்டமன்றம்னு சொல்லக்கூடிய லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா? ஸோ லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லும்போது யூனியன் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், தட் இஸ் ஒன்றிய சட்டமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றம்னு ரெண்டு இருக்கு. ஸோ அந்த யூனியன் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறத நம்ம என்ன டேர்ம்ல சொல்லுவோம் அப்படின்னா பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பார்லிமெண்டரி சிஸ்டம் அப்படிங்கிறத எந்த கண்ட்ரிலிருந்து நம்ம அடாப்ட் பண்ணிருப்போம் அப்படின்னா ஃப்ரம் பிரிட்டன் கான்ஸ்டியூஷன், இங்கிலாந்தினுடைய அரசியலமைப்புல இருந்து தான் இந்த நாடாளுமன்ற முறை அப்படிங்கிறது எடுத்திருப்போம். பட் இந்தியாவில் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லும் போது 3 பேருக்கு உள்ளடக்கி இருக்கக்கூடிய தான் பார்லிமெண்ட்னு சொல்லுவோம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். செகண்ட் ஒன் இஸ் லோக்சபா, மக்களவை. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ராஜ்யசபா, மாநிலங்களவைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ லோக்சபாவை நாம என்னன்னு சொல்லலாம்? ஹவுசஸ் ஆஃப் த பீப்புள். மக்களவை which is also called as the lower house, கீழவை அப்படின்னு சொல்லலாம். வேற ராஜ்யசபாவை நம்ம என்னன்னு சொல்லலாம்? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களவை அப்படின்னும், ஆர்எல்ஸ் அப்பர் ஹவுஸ், மேலவை அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏன் நம்ம நாடாளுமன்றம்னு சொல்லும் போது குடியரசுத் தலைவரின் ஈராவையும் தாண்டி குடியரசுத் தலைவரையும் நம்ம உள்ளுக்குள்ளார சேர்த்திருக்கோம் அப்படின்னா இந்த 2 அவைகள் வழங்கக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. அப்படிங்கறனால பிரசிடென்ட்டையும் பார்லிமெண்டுடைய ஒரு அங்கமாக நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்லிமெண்டரி சிஸ்டம் அப்படிங்கிறத யூகே கான்ஸ்டியூஷன் நம்ம எடுத்திருப்போம். ஆனா இந்த பை கேமரல்னு சொல்லக்கூடிய ஈரவை நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கான்செப்டை எங்கிருந்து நம்ம அடாப்ட் பண்ணிருப்போம் அப்படின்னா ஃப்ரம் யூஎஸ் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஸோ அமெரிக்காவுடைய அரசியலமைப்புல இருந்து எடுத்திருப்போம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்லிமெண்ட் சொல்லும் போது 2 விதமான ஹவுசஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதுல இந்த வீடியோல நம்ம லோக்சபாவை பத்தியும் ஸ்பீக்கர் பத்தின கான்செப்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோக்சபா, மக்களவை. ஸோ மக்களவைன்னு பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா? ஸோ லோக்சபால இப்போ மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா 543. ஓகேங்களா? ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா இஸ் 543. ஓகேங்களா? ஸோ அதிகபட்சம் 552 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஆனா தற்போது 543 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த 543 உறுப்பினர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க? they were directly elected by the people. நேரடியாக for every 5 years once, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களால் வாக்களிக்கப்படுகிறார்கள். ஓகேங்களா? ஸோ 2024 மக்களவை தேர்தலில் ஓட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அது லோக்சபாக்கான எலெக்ஷன் தான். ஸோ அப்போ இந்தியா முழுவதும் 543 தொகுதிக்கு ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு 543 உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க தேர்வு செய்யப்படுறாங்க. ஓகேங்களா? இந்த 543ல ஓகேங்களா? ஸோ எந்த கட்சிக்கோ இல்லை எந்த ஒரு கூட்டணிக்கோ 272, அதாவது 50% மேலான இடங்கள் அப்படிங்கிறது கிடைக்குதோ அந்த கட்சி தான் பெரும்பான்மை பெற்ற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு they have the right to form the government. அவங்க தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைப்பாங்க. அப்ப இந்தியாவில யார் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற முடிவை 2 அவையில எந்த அவை டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னா இந்த மக்களவை தான் டெசிஷன் எடுக்கிற இடமாக இருக்கும். அதுல 543 இடங்கள்ல பாதிக்கும் மேற்பட்ட பெரும்பான்மை இடங்கள் யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் ஆளுங்கட்சியா இருப்பாங்க. ஸோ ஆளுங்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹெட்டா இருக்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரதமராக பதவி ஏற்பாரு. ஓகேங்களா? ரைட். ஸோ அந்த பிரதமர் தான் அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய அமைச்சர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இருப்பார். ஓகேங்களா? பட் இந்த லோக்சபாவுடைய ஸ்ட்ரென்த் இதே 543 தான் முதல்ல இருந்து இருந்துச்சு, ஆனா கிடையாது. ஸோ முதல்ல என்ன இருந்தது அப்படின்னா 545, 545 இருந்தது. ஸோ அதுல இந்த 543 அப்படிங்கிறது டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள், நேரடியாக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. ரிமைனிங் 2 இடங்கள் பாத்தீங்க அப்படின்னா they were ஆங்கிலோ இந்தியன்ஸ், ஆங்கிலோ இந்தியர்கள் டைரக்ட்லி நாமினேட்டட் பை த பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரால் நேரடியாக நியமனம் செய்யப்பட்டவங்களா இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆனா அந்த ஆங்கிலோ இந்தியன்ஸுடைய பாப்புலேஷன் கணிசமா இந்தியாவில் குறைஞ்சிருச்சு அப்படிங்கறதுனால அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு பை ஆர்டிகல் 331 வழங்கி இருந்த அந்த இடஒதுக்கீடு பை 104th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2019, ஸோ 2019 வழங்கின 104வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலியமா நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணியாச்சு. அதனாலேயே இப்ப அந்த ஆர்டிகல் 331 படி வழங்கிட்டு இருக்கக்கூடிய 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் நாமினேஷன் அப்படிங்கிறது இப்போ அது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த லோக்சபாவுடைய டென்யூர் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 5 years. ஓகேங்களா? ஸோ இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளார ஒருவேளை மக்களவையை கலைக்கலாமா அப்படின்னா எஸ், தாராளமா கலைக்கலாம். when there is a loss of majority, பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல குடியரசுத் தலைவர் அந்த மக்களவையை தாராளமா கலைக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ அந்த மக்களவை அப்படின்னு சொல்லும் போது பொதுவா எத்தனை முறை நாடாளுமன்றம் அப்படிங்கிறது கூடுவாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 செஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ குறைந்தபட்சம் 2 கூட்டத்தொடர்களாவது நடத்துறோம் அப்படின்னு நம்ம இந்திய அரசியலமைப்பு சொல்லியிருக்கு. ஆனா நாம் எத்தனை கூட்டத்தொடர்கள் நடத்துறோம்? 3 செஷன்ஸ், 3 கூட்டத்தொடர்கள் அப்படிங்கிறத நம்ம நடத்துறோம். ஸோ ஒரு கூட்டத்தொடருக்கும் 2வது கூட்டத்தொடருக்குமான அதிகபட்ச கால இடைவெளி எவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னா only 6 months, 6 மாதங்கள் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி நாம எத்தனை கூட்டத்தொடர்கள் நடத்துறோம்? 3 கூட்டத்தொடர்கள் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் நடத்துறோம். ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரியிலிருந்து மே வரைக்கும், மழைக்கால
கூட்டத்தொடர் ஜூலை டு ஆகஸ்ட், குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர் அப்படிங்கிறது நம்ம நடத்துறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அதிகாரங்கள் இருக்கும். அதுல ரொம்ப குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான அதிகாரங்கள் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னா, ஒன்னு லெஜிஸ்லேட்டிவ் பவர்னு சொல்லக்கூடிய சட்டம் இயற்றும் அதிகாரம், இன்னொன்னு நிதி அதிகாரங்கள்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் பவர். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஓகேங்களா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான, தேர்தல் நடத்துவதற்கான தேர்வு செய்யும் பணிகளும் நாடாளுமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் ஒன்னாதான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எப்படி செலக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் யாரால தேர்வு செய்யப்படுறாங்கன்னா, 2 பேருமே பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் 2 பேருமே பை இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லக்கூடிய மறைமுக தேர்தல் மூலியமாக தான் தேர்வு செய்யப்படுறாங்க. ஸோ அப்படி பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன்ல யாரெல்லாம் ஓட் பண்ணுவாங்கன்னா, ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, மக்களவையில் இருக்கக்கூடிய 543 உறுப்பினர்கள், அண்ட் தென் ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 233 பேர் மட்டும்தான். ஸோ அங்க இருக்கக்கூடிய 12 நாமினேட்டட் மெம்பர்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ்ங்கிறது பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கிடையாது. அண்ட் இது போக 28 ஸ்டேட்ஸ், 8 யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கக்கூடிய அசம்பிளி மெம்பர், சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், இவங்க எல்லாரும் தான் குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் வாக்களிப்பாங்க. வேற வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் யார் வாக்களிப்பாங்க அப்படின்னா, ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பாங்க. ஸோ இந்த தேர்வு செய்யும் பணிகள் யாருக்கு உட்பட்டது அப்படின்னா, நாடாளுமன்றத்திற்கு உட்பட்டதுதான். சட்டம் இயற்றும் அதிகாரம், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பார்லிமெண்ட்டுக்கு நிறைய சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் இருக்கு. ஸோ அதுல ரொம்ப முக்கியமா குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை தகுதி நீக்கம் பண்றதுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது யாருக்கு தான் இருக்கு? நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு. ஸோ பை இம்பீச்மெண்ட் ப்ராசஸ்னு சொல்லக்கூடிய கண்டன தீர்மானத்தின் மூலியமாக, பழிச்சாட்டுதல் அப்படிங்கிற முறையின் மூலியமாக அவங்க எல்லாருமே தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. அதுக்கான பவர் பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு. அண்ட் அடுத்த முக்கியமான லெஜிஸ்லேட்டிவ் பவர் என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 87 படி குடியரசுத் தலைவருடைய சிறப்பு உரை. ஸோ குடியரசுத் தலைவர் 2 இன்ஸ்டன்ஸ்ல பார்லிமெண்ட்ல சிறப்பு உரை ஆற்றுவாங்க. எப்போ அப்படின்னா, ஒவ்வொரு வருஷத்தினுடைய முதல் கூட்டத்தொடர் நடக்கிற முதல் நாள், அடுத்தது ஒவ்வொரு மக்களவை பொது தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டத்தொடருடைய முதல் நாள், இது 2மே குடியரசுத் தலைவர் உரையுடன் தான் நாடாளுமன்றம் அப்படிங்கிறது தொடங்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இந்த ஸ்பெஷல் அட்ரஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 87 படி குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்துறவங்களா இருப்பாங்க. அந்த உரை எது பத்தினதாக இருக்கும் அப்படின்னா, எதிர்காலத்தில் அரசு எடுக்க போகிற புதிய கொள்கைகள், திட்டங்கள் மற்றும் புது முயற்சிகளுக்கான நாடாளுமன்ற நடவடிக்கைகளாகத்தான் அது இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய உரையில சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் இது மட்டும் இல்லாம ஓகேங்களா, ஸோ பட்ஜெட், ஃபினான்ஷியல் இயர், நிதியாண்டு வரும்போது பட்ஜெட்டை தாக்கல் பண்ணக்கூடியதும் நாடாளுமன்றத்துடைய அதிகாரங்களை ஒன்றாகத்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஸோ அதாவது பிரதிநிதிகள் வழியே மக்களுக்கான திட்டங்களை வெளிப்படுத்துவது, தேசிய கொள்கைகள், நாட்டின் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கிறது, பொதுமக்களுடைய மனக்குறைகளை நிவர்த்தி பண்றது, இது எல்லாமே நாடாளுமன்றத்தினுடைய முக்கியமான பணியா தான் இருக்கும். ஸோ அதுல மக்களவையினுடைய பணி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இந்தியாவில யார் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற முடிவே மக்களவையை டிசைட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு நாளைக்கு ஒரு உறுப்பினர்கள் அவையில் எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறத எந்த டேர்ம்ல நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, கோரம் அப்படிங்கிற டேர்ம்ல சொல்லுவோம். அதாவது நாடாளுமன்றத்துல அன்றாட நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கும். பட் ஆனா குறைந்தபட்ச உறுப்பினர்களாவது இருந்தால்தான் அந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அப்படி பார்லிமெண்டுடைய அவை நடவடிக்கைகள் நடக்கிறதுக்கு தேவையான த மினிமம் ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் த மெம்பர்ஸ், குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை தான் கோரம்னு சொல்றோம். அப்படி நாடாளுமன்றத்துடைய அவை நடவடிக்கைகள் நடத்துறதுக்கு குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்களாவது தேவை அப்படின்னா, டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ்ல 1/10 மெம்பர்ஸ், மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 10ல் 1 பங்கு உறுப்பினராவது தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி அந்த மக்களவைக்கு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு யாருடையதா இருக்கும்? சபாநாயகருடையதா இருக்கும். ஸோ அந்த ஸ்பீக்கருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறது இப்ப நம்ம பார்ப்போம். ஸோ சபாநாயகர் அப்படிங்கிறவங்க இஸ் த பிரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் த லோக்சபா, மக்களவையை வழிநடத்தக்கூடிய தலைவர்னு சொல்லலாம், அல்லது மக்களவையினுடைய தலைவர் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சபாநாயகர் ஆகணும்னா லோக்சபான்னு சொல்லக்கூடிய மக்களவையில உறுப்பினராக இருக்கணும். அடுத்தது அந்த மக்களவை உறுப்பினர்களாலேயே ஓட் பண்ணப்பட்டு செலக்ட் பண்ணப்பட்டவராக தான் அந்த சபாநாயகர் அப்படிங்கிறவர் இருப்பார். ஸோ அந்த சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அவருக்கான அதிகாரங்கள் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சபையை வழிநடத்துவது, கலந்துரையாடல், விவாதங்களை நடத்துவது, சபை உறுப்பினர்களின் நடத்தை குறித்த கேள்விக்கு பதில்களை பெறுவது, அவர்களின் சலுகைகள் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பது போன்றவை சபாநாயகருடைய முக்கியமான கடமை. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சோ சபாநாயகர் அப்படிங்கிறவரு மக்களவையில வானளாவிய அதிகாரம் படைத்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ ஏன்னா உறுப்பினர்களுடைய கண்ணியத்தை காப்பதில் இருந்து அவங்கள பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கறதுல இருந்து ஓகேங்களா, இது எல்லாமே சபாநாயகருடைய இறுதி முடிவாகத்தான் இருக்கும். சோ அதனாலேயே நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாக தலைவராகவும் யார் தான் செயல்படுவாங்க? ஸ்பீக்கர்னு சொல்லக்கூடிய சபாநாயகர் தான் செயல்படுவாங்க. ஓகேங்களா? சோ he maintains the decent decorum of the house, அந்த அவைக்குள்ளா இருக்கக்கூடிய உறுப்பினர்களினுடைய நடைமுறைகளை
கடைபிடிப்பது அவருடைய முக்கியமான பணி. அண்ட் தென் அது ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னா அதை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரமும் சபாநாயகருக்கு இருக்கு. ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆர்டிகல் 87 படி குடியரசுத் தலைவர் ஸ்பெஷல் அட்ரஸ் சிறப்பு உரை நிகழ்த்துவாங்க இல்லையா, அந்த சிறப்பு உரைக்கு நன்றி தெரிவிப்பதற்கான ஓகேங்களா தீர்மானத்தை முன்மொழிவதும் சபாநாயகருடைய முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நாடாளுமன்ற விதிமீறல்கள்ல ஏதாவது ஒரு உறுப்பினர் ஈடுபட்டால் அவர்களை அவையிலிருந்து வெளியேற்றும் அதிகாரமும் யாருக்கு தான் உண்டு? சபாநாயகருக்கு தான் உண்டு. ஓகேங்களா. அது இது மட்டும் இல்லாம ஒரு திருத்த சட்டம் முன்மொழிவதற்கு சபாநாயகருடைய அனுமதி பெறப்பட வேண்டும் அப்படின்னும், அந்த திருத்த சட்ட முன்வரைவை அனுமதிப்பதா இல்லையா அப்படிங்கிற முடிவும் யாருடையதா தான் இருக்கும்? சபாநாயகருடையதா தான் இருக்கும். அப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது சபாநாயகருடைய பெர்மிஷன் கண்டிப்பா தேவை. அதை பாஸ் பண்ணணுமா கூடாதாங்கிற முடிவும் ஸ்பீக்கருடைய டெசிஷனா தான் இருக்கும். ஓகேங்களா. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஓகேங்களா பார்லிமெண்ட்ல நிறைய கமிட்டிஸ் இருக்கும். அப்படி லோக்சபாக்கு உட்பட்ட மக்களவைக்கு உட்பட்ட நிறைய குழுக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய உறுப்பினர்களை நியமனம் செய்யற அதிகாரம் யாருக்கு தான் இருக்கும்? மக்களவை சபாநாயகருக்கு தான் இருக்கும். ஓகேங்களா. அண்ட் பை ஆன்டி டிஃபெக்ஷன் லா 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 மூலியமா கொண்டு வரப்பட்ட ஓகேங்களா கட்சி தாவல் தடை சட்டம் மூலியமா ஒரு உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்யறதுக்கான இறுதி அதிகாரமும் யாருக்கு தான் இருக்கும்னா சபாநாயகருக்கு தான் இருக்கும். பிளஸ் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புறதும் ஓகேங்களா அதுக்கு அமைச்சர்கள் கொடுக்கிற பதில் அது ஏதாவது நடைமுறை சிக்கல்களுக்கு எதிரானதா செயல்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை நாடாளுமன்றத்தினுடைய நடைமுறை விதிகள் இருந்து நீக்கிறதுக்கான அதிகாரமும் சபாநாயகருக்கு உண்டு. ஓகேங்களா. ஒழுங்கு பிரச்சனை குறித்த முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கு. மணி பில்னு சொல்லக்கூடிய ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா அப்படிங்கிற முடிவெடுக்கிற அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கு. அது மக்களவையிலிருந்து மாநிலங்களவைக்கு செல்லும் போது அந்த மசோதாவுக்கு சான்றளிக்கக்கூடிய அதிகாரமும் சபாநாயகருக்கு இருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி ஓகேங்களா ரைட் சபாநாயகருக்கு இன்னொரு முக்கியமான பவர் அப்படிங்கிறது இருக்கு. என்ன அப்படின்னா எந்த ஒரு பில் பாஸ் பண்றதா இருந்தாலும் மக்களவை மாநிலங்களவை ரெண்டாவையும் சேர்த்து நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதாவை அனுப்பி வைப்பாங்க இல்லையா. ஒருவேளை ரெண்டு அவைக்கும் அந்த மசோதாவில் முடிவெடுக்கிறதுல முட்டுக்கட்டை ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு? ஹி கால்ஸ் ஃபார் த ஜாயிண்ட் சிட்டிங். ஓகேங்களா. கூட்டமர்வுக்கு அழைப்பு விடுப்பார். ஆனா அந்த கூட்டமர்வு யார் தலைமை தாங்குவாங்க அப்படின்னா லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் மக்களவை சபாநாயகர் தான் அந்த கூட்டமர்வுக்கு தலைமை தாங்குவார். இதையும் தாண்டி ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் அளிக்கிறதும் கூட சபாநாயகருடைய முக்கியமான பணிதான். அதனாலேயே முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சபாநாயகர் என்னென்ன புகழ்ந்திருப்பார் அப்படின்னா இந்திய நாட்டினுடைய சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்வதாகவும் அது ஒரு மேன்மை தாங்கிய சுதந்திரமான பதவியாக இருக்க வேண்டும் என்றும் அந்த பதவியை மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்ச மற்ற ஒருவரால் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் ஜவஹர்லால் நேருடைய கருத்தாக இருக்கும். ஓகேங்களா. ரைட். அப்ப இந்த வீடியோல பார்லிமெண்டுடைய ஸ்ட்ரக்சர், அதுல மக்களவையினுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் ஸ்பீக்கருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அடுத்த வீடியோல மாநிலங்களவை பத்தின விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.